நாம் மீண்டும் ஒரு முறை தேவ இயேசுவின் நாமத்தில் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியான இடத்துல கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வசனத்தில் போனோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனம். இயேசுவின் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் அதன் 1 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகளில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் இயேசுவின் சிலுவை பலியை நாம் விசுவாசிக்கிறோம். கடந்த நாளில் அந்த சம்பவத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூர்ந்திருப்பீர்கள். இயேசு அகில உலக பாவ நிவாரண பலியாக எப்படி பலியானார், என்னை மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்தார், எல்லாம் பல விஷயங்களை நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் தியானிக்கிறவர்கள். இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே உள்ள இன்னொரு நுட்பத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம்? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் இல்லையா? என்ன வார்த்தை? மீட்டு கொண்டார். இந்த இடத்துல அனாவசியமான அர்த்தம் இல்லாத, பயன்படாத, தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத, தேவனுக்கு சித்தம் இல்லாத, இயேசுநாதருக்கும் சம்பந்தம் இல்லாத நிறைய பாரம்பரியங்களை நம்ம இருந்திருக்கோம் இல்லையா? நீங்கள் உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா இதுதான் கடவுள், இதுதான் வழிபாடுன்ட்டு ரொம்ப பிடிவாதமாய் நம்புகிறாங்க, செயல்படுறாங்க. நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த காரியங்களுக்கும் பரலோக தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது பல ரீதியிலும், அது செயல்நிலை ரீதியிலும், அறிவு சிந்தனை ரீதியிலும் சரிதான், வேதங்களின் அடிப்படையில் ரீதியிலும் சரிதான், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவங்க அவங்களுக்கு பல காலமாக தங்களுடைய தலைமுறையாக ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையினால அதை நம்பி வருவாங்க. சில கடினமான சூழ்நிலையில் இவருடைய நம்பிக்கை பொய்த்து போகும்போது இல்லையா, அந்த நம்பிக்கை பலனளிக்காமல் போகும்போது, தோல்வி அடையும் போது தான் ஐயோ நம்ம நம்புறது சரியில்லையோ, நம்ம வழிபாடு சரியில்லையோ என்று சொல்லி இன்னொன்றை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. எல்லாமே சரியாக நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை கிடையாது இல்லையா? குழப்பமும் கன்ஃபியூஷனும் பயமும் திகிலும் தோல்வி பயமும் ஏற்படும் போது தான் நாம் ஐயோ நம்ம போகிற வழி சரியில்லையோ, வேறு ஏதாவது இருக்குமான்னு தேட வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ சிலர் ஈஸியாக கூட அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரமாட்டாங்க. அவங்க பிடிவாதமாக நாங்கள் இத்தனை தலைமுறையாக இப்படி தான் செஞ்சோம் அப்படியே இடுந்துருவாங்க. ஆனால் தாங்க முடியாத ஒரு எல்லைக்கு வந்துடுவாங்க. வந்த பிறகு தான் சரி இனி வேற ஏதாவது சூழ்நிலையை பார்ப்போம் என்று தேடும்போது சில சூழ்நிலைகளை அறிகிறாங்க. குறிப்பாக இயேசுவின் நாமத்தை அறிகிறாங்க. அதன் மூலம் எத்தனை வருஷம் நான் இன்ன பாரம்பரியம் இன்ன இதெல்லாம் கடைபிடிச்சு வந்தேனே, அது வேஸ்ட் ஆகி போச்சு. இது ரொம்ப சிம்பிளாக எளிதாய் எனக்கு பலன் கொடுக்கறது என்று கண்டுகொள்றபடினால தான் அநேகர் ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறாங்க. இப்போ புரியுது இல்லையா நான் சொல்றது? சும்மா கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. அதுக்கு பின்னால சக்தி வாய்ந்த அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லை, இதை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி அனுபவிச்சு தான் இந்த சூழ்நிலைக்கு வர்றாங்க. இது நமக்கு தெரியும். நாமும் கூட பல காரியங்களை அனுபவிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல சொல்லுகிற பேதுரு சொல்கிற வார்த்தை, சரிப்பா நீங்கள் இது மாதிரிலாம் பல வீணான பாரம்பரியங்களுக்குலாம் சிக்கி இருந்தீங்க ரொம்ப காலமாக. இதுதான் சாமி, இதுதான் கடவுள், இதுதான் வழிபாடெல்லாம் இருந்தீங்கல்ல. இப்போ அது சரியில்லை, இதுதான் சரி, இதன் மூலம் தான் எனக்கு விடுதலை பரிகாரம் கிடைக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கல் இல்லையா, அனுபவத்தில். எத்தனையோ இடத்துக்கு போனேன், என்னெல்லாம் செஞ்சோம், ஒன்றும் நடக்கல. நான் ஒரு சின்ன சம்பவத்தோட உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். அது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு தாய் மகளுமா ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க எங்கிட்ட. நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போனபோது அந்த தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகா அவளுக்கு 23 வயசு இருக்கும், நல்லா பேசிகிட்டு இருந்தா திடீர்னு பேச முடியாமல் ஆயிடுச்சு. நல்லா பேச இருந்தவா திடீர்னு அந்த 23 வயசில் பேச முடியாமல் ஆயிடுச்சு. நாங்கள் என்னென்னமோ செய்து பார்த்தோம். நான் கேட்டேன், என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் தாய் சபையை சேர்ந்தவங்க. தாய் சபைன்னா கத்தோலிக்க சபை, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த கௌரவமாக பேசுவாங்க.
பேசுறது கௌரவமாக தான் பேசுவாங்க, பேசிட்டு போட்டு ஓகே. அப்புறம் எங்கெல்லாம் செஞ்சோம், அது எங்களுக்கு இயேசுநாதர் இருக்காங்க, மரியா இருக்காங்க, புனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய புனித தலங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் மிக்கேல் அதிதூதர்னு சொல்லுவாங்க, வானதூதர்கள் அவங்களும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. இடத்துவான்னு சொல்லுவாங்க, வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா இடத்துக்கும் போனோம். போய் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வழிபாடு இருக்குல்ல. சில இடத்துல தரையில் உருளணும், சில இடத்துல தலையை மொட்டை போடணும், சில இடத்துல வேற மாதிரி செய்யணும். இப்படி எல்லாம் பல மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்தோம், எங்களுக்கு சரியாகல. பிரச்சனை என்ன செய்யலை, சரியாகல. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டம்மா சொல்லிச்சது, இங்கே ஒரு பிரசங்கியார் வருவார், அவர் ஜோம் பண்ணுவார், ஜோம் பண்ணா ஆண்டவர் நன்மை செய்வார்னா அவளுக்கு நடந்த ஒரு சாட்சியை சொன்னதுனால மகளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்தோன்னா அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான், வரணும், புனிதன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, மனிதன் தான் சொல்லிட்டு சொன்னேன். இந்த ப்ராப்ளத்தை என்னால் சரி பண்ண முடியாது. ஏன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தான்னு சொல்கிறீங்க, திடீர்னு பேச முடியாது போச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, ஏதோ தப்பு பண்ணியிருக்கு, ஏதோ நடந்திருக்கு. ஸோ இந்த பாவம், அதை மீறுதல், அதை வெளியே எடுக்கணும். முதலாவது இந்த இதுக்கு காரணமாக ஏதோ நடந்திருக்குல்ல, அந்த விளைவை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துக்கிட்டு தான் சுகத்தை கொடுக்க முடியும். அது என்ன கொண்டு முடியாது, இயேசுநாதர் மட்டும்தான் முடியும். பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு பக்கவாத நோயாளியை கட்டில் தூக்கிட்டு வர்றாங்க இயேசுநாதர்கிட்ட. இயேசு சொன்னார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யார், இவன் மனுஷன் தானே, இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்போ ஏன் சொன்னார், எப்பா அவன் வியாதியாக தூக்கிட்டு வந்தீங்க, அவனை சுகமாக்கணும்னு தானே கட்டிலோட கொண்டு வந்தீங்க. இந்த வியாதிக்கு காரணமான பாவத்தை நான் முதலாவது மன்னிக்கணும், மன்னிச்சா தானே சுகத்தை கொடுக்க முடியும், இல்லைன்னா எப்படி கொடுக்கறது? அதுதான் வழிமுறை. இப்போ பாருங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறத இனியாவது தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு, மகனே உன் படுக்கை நீயே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னார். அவன் தானே எழும்புனான், தான் கொண்டு வந்த கட்டில் தானே சுமந்துக்கிட்டு ஓடி போயிட்டான். ஸோ இந்த சம்பவம் இருக்குல்ல, பைபிளில் இருக்கு. ஓகே, இதை நான் சொன்னேன், இப்படி ஒரு சம்பவம் இருக்கு, இந்த எடுக்கிறதுக்கு இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, நீ அதை விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். ஸோ அப்போ சரி, நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியும், என்னென்ன தப்பு பண்ணேன்னு, அதெல்லாம் அறிக்கை பண்ணுவேன், தெய்வம் என்ன சரியாமல் செஞ்சுட்டேன், சரி இனி செய்யாமல் இருப்பேன், அதையும் சொல்லணும் இல்லை, இனி ஏசப்பா சொல்கிற மாதிரி நடப்பேன். எப்படிங்க, நான் இப்போ இயேசுவை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லைல்ல, நான் மனுஷன் சொல்லிட்டேன், நான் அவர் சொல்கிற மாதிரி தான் நடப்பேன், பொருத்தனை பண்ணுவியா? அவள் தலையாடுறா, அவளுக்கு பேச முடியாது. நான் இப்படி சொல்கிறதுக்குள்ளே முழங்கால நினைட்டேன். ஏன்னா கத்தோலிக்க மரபானால அவளுக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேங்க, நான் ஜபிக்க போகிறேன்னு கூட நான் சொல்லலை, நான் உனக்கு ஜபிக்கிறேன்னு சொல்லலை. அதுக்குள்ளே அவன் நின்றுட்டான். நான் தலையில் கையை வச்சு இயேசு நாமத்திலுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இந்த பிசாசின் அதிகாரம் இவ்வளோ விட்டு அப்புறப்பட்டு போவதாக, இயேசு நாமத்தில் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் முடியலை. அப்போ முழங்காலேருந்து எழுப்பி சட்டப்பட்டா பேசியாச்சு. அவளுக்கு பேச்சு வந்துட்டு வந்தனால ஆமேன் போடுறது வரைக்கும் பிறக்கலை, எழும்பிட்டான். அப்புறம் சொன்னா, என் பாட்டியை நான் தாறுமாறாக திட்டி போட்டேன், அப்புறம் தான் எனக்கு இப்படிலாம் வந்துன்னா புதிய ஏற்பாடு கொடுத்தேன், பக்கத்தில் ஏதாவது சர்ச்சுக்கு போன்னு சொன்னேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு தூரம் எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்தோம், முடியாமல் தான் இங்கே வந்தோம். இப்போ இதை அனுபவிச்சா அவ நீ என்ன செய்வா? இதுதான் சரியான வழி, சரிதானே? நல்லது. இங்கே கவனிக்க வேண்டியது, பேதுரு சொல்றார், இயேசு தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:18 அந்த வசனம், ஒரு வசனம் ரொம்ப பவர்ஃபுல். நாம் அதை சரியா வாசிக்கல. மீட்டு கொண்டார். இந்த மீட்டு கொள்றதுன்னா என்ன தெரியும்னா, நீங்க இந்த ஜுவல் நகை யூஸ் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஒரு ஆத்திரம் வந்தோன்னா பேங்க்ல கொண்டு வச்சிட போறீங்க, அப்புறம் திருப்பி எடுக்கணும்னா அவன் சொல்லுவான், வட்டியோட கட்டுனா நான் திருப்பி தரேங்கிறான். மீட்டுக்கு அதை எடுக்கணும். ஸோ வட்டியோட கொடுத்து தான் அதை திருப்பி, இல்லைன்னா தரமாட்டேம்மா. சரி கொடுத்தா அவன் எல்லாம் கரெக்டாக எல்லாம் எடுத்து கொடுத்துட்றான். இது நம்ம பார்க்குறீங்க. இது மாதிரி தான் சாசுக்கு பிடியில், சாபத்தின் பிடியில், பாவத்தின் பிடியில் சிக்கிட்டோம். என்ன ஆயிட்டோம்? உள்ள மாட்டிட்டோம். ஒரு வழியில எடுக்க முடியல. எனக்கு சொன்னா நான் நிறைய சொல்லுவேன், எனக்கு டைம் ஷார்ட்டாக இருக்கனால நிறைய இருக்கு. நாங்கள் நிறைய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம்ல, சிக்கி சின்ன பின்னமாயி அங்கே போய் இங்கே போய் எல்லாம் பாடுபட்டுட்டு கடைசியில் எங்கள்கிட்ட சிக்குவாங்க. சிக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், ஆஹா பரவாயில்லையே இது எப்படிங்க கிடச்சுன்னு கேட்டோம். நாங்கள் சொல்லுவோம், சும்மா கிடைக்கல, இன்னும் விடுவிக்கிறதுக்கு ஒரு விலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. சரிதானே? இவன் சில வேளை பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டா போலீஸில் பிடிச்சிட்டு போகிறான், பையன் என்ன பண்ணியிருக்கான், அது என்ன செய்யணும், ஃபைன் கட்டுங்க. ஃபைனை யார் கட்டுது? அப்போ தான் கட்டுவான். அப்போ ஃபைனை கட்டி பிள்ளை விடுதலை பண்ணிட்டு வரான்ல. இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கிரயத்தை, விலையை ஆண்டவர் செலுத்தியிருக்காரு. எப்படின்னா ரத்தத்தை கொடுத்துருக்காரு, விலை காசு கொடுக்கல, உங்களை விடுவிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சம்பவம். அப்போ இனிமேல் பழைய பாரம்பரியத்துக்கு என்ன செய்யாத, போகாத, எல்லாம் விட்டுரு. தெரிஞ்சாச்சுல்ல, ஒன்றுக்கு உதவான்னு தெரிஞ்சாச்சுல்ல, எதுக்கு போற? இனி உனக்கு யார் ரத்தம் சிந்தினாரோ, யார் விடுதலை, இவருக்கு பின்னால் போவேன்னு என்ன பண்ணிரு, பொருத்தனை பண்ணிரு, அவரை ஃபாலோ பண்ணிரு. சரிதானே? ஓகே. நவ்
இப்போ நம்மை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்குகிறார் என்ற ஒரு விஷயத்தை நீங்க புரியணும். ஏசுநாதர் சிலுவையில் தொங்குனாருன்னு கொஞ்சம் மேம்போக்கா சிந்திச்சுட்டு நீங்க போயிடுறீங்க. நெவர். அவர் நமக்கு ஒரு விலை கொடுத்துருக்கார். விலை கொடுத்து என்ன வாங்கிட்டார். என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம ஒரு இடத்துல அடிமை ஆயிட்டோம், வெளியே வர முடியாது, சிக்கியாச்சு, பல தலைமுறை சிக்கியாச்சு. ஆண்டவர் விலையை கொடுத்து வாங்கிட்டாருன்னா நாம இப்ப ஆண்டவருக்கு அடிமை ஆயிடுறோம். அடிமை ஆகணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க நீங்க? அவர் வாங்கிட்டார்ல எப்பா இனி. ஆமா, நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முறை எங்கள் ஊர் பக்கம் ஒரு பெரிய நெய்யூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே நடந்த ஒரு சம்பவம். ஒரு 17-18 வயசு இருக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு சிக்கன் குரோனியா மாதிரி ஏதோ ஒரு காய்ச்சல் வந்துட்டு தான். அது அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் செல்ஸா ஏதோ ஒன்று ரொம்ப குறைஞ்சிருமா, டேஞ்சரஸாக குறைஞ்சிரும். குறைஞ்சிட்டா முடியாது, அதுக்கு வேற பிளட்டு கொடுக்கணும். அது வேற ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டு எடுத்து பிளட் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு கீழே வந்துட்டா பண்ண முடியாதான். பிளட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை வர வர கீழே போயிட்டு இருக்கு, டேஞ்சர்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அங்கே ஒரு டெலிஃபோன் பூத் இருந்து, இப்போ தான் செல்ஃபோன் வச்சுருக்கோம், முன்னால் டெலிஃபோன் பூத் இல்லையா, காயின் போட்டுலாம் பேசுறது. அந்த சூழ்நிலையில் அதை அழுதுகிட்டு இந்த பிளட், அந்த பிள்ளைக்கு பிளட்டு குரூப் இது, அப்போ இந்த குரூப்புக்கு மேட்ச் ஆகக்கூடியது, இந்த குரூப் வேணும், இந்த குரூப் வேணும், பிளட் இருக்குதான்னு விசாரிக்குது. அங்கே ஃபோனில் ஊரில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுது, ரொம்ப அவசரமாக இருக்கு. அந்த பூத் நடத்தினவர் என்னுடைய ஒரு நண்பர். அப்போ நான் சாயங்காலம் அதில் அங்கே வரும்போது அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் அவர் சொன்னார் இந்த சம்பவம். இப்போ சம்பவத்தை சொல்லிடுறேன். சரி, என்ன ஆச்சுன்னா இப்படி சொல்லிட்டு இருப்பான், பிளட்டு கிடைக்கல. என்னாச்சு, அது ஒரு ஏதோ ஒரு தனித்தன்மையான பிளட்டு ஈஸியாக கிடைக்கலன்னு இப்போ பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கு. புரியுது இல்லையா உங்களுக்கு? அதுக்கு மயக்கம் உறங்கியாச்சு, கட்டில் படுத்துருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது, பிளட்டை கொண்டு வாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு போயிட்டு. இந்த அம்மா என்ன செஞ்சுன்னா, அந்த நெய்யூர் ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் ஒரு சேப்பல் இருக்கும். சேப்பல்னா ஒரு சின்ன சர்ச்சு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அது பிரிட்டிஷ் காலத்தில். அதில் போய் இருந்து ப்ரே பண்ணுவாங்க, எல்லாருமே உட்காந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் ப்ரே பண்ணுவாங்க. சிலுவை இருக்கும், ஒரு நாட்டையர் வருவார், அதில் ஒரு ஆர்டர் நேஷனல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரேயர்லாம் நடத்துவாங்க. இது நேரம் அங்கே போச்சு, அது எப்போ திறந்துதான் இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அதில் போய் தரையில் விழுந்து கிடும். இது ஒரு கூட்டத்துக்கு போச்சு. போனதில் இயேசுவின் ரத்தம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்குது அப்படின்னு அந்த ஒரு செய்தியை பிரசங்கியார் சொல்லுவாங்கல்ல, இயேசுவின் ரத்தம் சொல்கிறாங்கல்ல. இதை கேட்டு இயேசுவின் ரத்தம், அப்போ ரத்தம் கிடைக்கல, இப்போ இயேசுவின் ரத்தம் இருக்கு, அதுக்கு விசுவாசம். இது விழுந்து கிடந்துட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ரத்தம் கிடைக்கல, உம்முடைய ரத்தத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க, உம்முடைய ரத்தத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ராத்திரி முழுதும் கிடந்து அழுது விழுது ஜோம் பண்ணிருக்கு. எங்கே சேப்பல்ல அழுது ஜோம் பண்ணி அப்படியே கிடந்து உறங்கிச்சு. எங்கே கிடந்து சேப்பல்ல கிடந்து உறங்கிச்சு, அது ஓப்பனாக தான் இருக்கும், நைட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும், உறங்கிச்சு. காலையில் இது எழும்பி வார்டுக்கு போச்சு. பிள்ளை அங்கெல்லாம் இருக்கு, ரூமில் இருக்கு. பார்க்க போனா பிள்ளை கட்டில் எழுப்பி உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு ஏடி அம்மா எங்கடி போன, எனக்கு வயர போச்சு ஆவையில். கொள்ளாமா, வயர போச்சு, எங்க போன நீ, எனக்கு வயர போச்சு. இதுக்கு விளங்கல, ராத்திரி மயக்கத்தில் போனது, இது எப்படி உட்காந்துருக்கு. அப்போ ஏதோ வாங்கி கொடுத்துருது, சாப்பிட்ருக்கு. டாக்டர் வந்திருக்காரு, ரவுண்டுக்கு வந்தோன்னா என்ன நடந்து, என்ன கொடுத்தீங்க? ஒன்றும் கொடுக்கல, இப்படி தான் ஜோம் பண்ண, ஏசாப்பாக ரத்தம் கொடுத்துருக்கோம். சரியா, சரி இப்போ என்னாச்சு? அப்படியா, சரி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த சந்தர்ப்பத்தை இவர் வெளியே ஃபோன் பண்ணோம்ல, அது இவரும் பிரதர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தார். அவரும் நம்ம மாதிரி விசுவாசி. ஸோ ஜோம் பண்ணுங்க, அவரும் ஜோம் பண்ணிடுவார். அவர் சொன்னார், இப்படி ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை என்கிட்ட சொன்னார். யார் சொன்னது? அந்த பூத் ஃப்ரெண்டு சொன்னார். அப்படியா, அப்போ ஒன்றும் சிவமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து. அப்போ அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம். அது சொன்னதான் கேட்டோம், இதை லைவாக பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அங்கே போயாச்சு. நாங்கள் 2 பேரும் போகிறோம். நான் இது ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த பெட்டில் உட்காந்துருக்கு, கொஞ்சம் கவனிங்க, வந்ததை அப்படியே போகிறேன். பெட்டில் உட்காந்துருக்கு. போகும்போது அந்த பக்கத்தில் ஒரு சின்ன சேரில் தாப்பனார் இருக்கார், தாயார் இல்லை, தாப்பனார் இருக்கார். அப்போ எங்களை பார்த்து கும்பிட்டாச்சு. அப்போ அந்த தாப்பனார் என்ன நடந்து எப்படின்னு கேட்டால் அவர் சொல்லார், ஐயா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் ஒரு அரசியல் கட்சியில் வேற இருக்கிறேன், என் பொம்பளை எனக்கு தெரியாமல் கூட்டத்துக்கு போயிருக்கா, அங்கே ஏதோ இயேசுன்றது அப்படின்னு சொல்லியிருக்கா, இங்கே வந்துடுறது ஜோம் பண்ணாலும், நேற்று என் பிள்ளை இருந்த நிலைமை அப்படி தான், இன்னும் எனக்கு கன்ஃபார்ம்டு. ஸோ இப்போ அந்த ஆண்டவர் தான் என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறார், அவருக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ ஏற்கனவே செத்துக்கிட்டு இருந்தவா, இயேசுநாதர் தான் உனக்கு உயிர் தந்திருக்காரு, இனி அந்த இயேசுநாதருக்கே ஊழியம் செய்ய போயிரு. எப்படியா? கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷன் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறோம், இது இயேசுநாதர் விலைக்கு வாங்கியிருக்காரு, விடுதலை தந்திருக்காரு, நன்மை செஞ்சிருக்காருன்னு நம்ம என்ன செய்யணும்? இனி அவருக்கு தான் அடிமை.
என்ன சொல்றீங்க? அநேகர் வந்து இதை நினைக்க மாட்டேங்கிறாங்க. பேய் நோய் பண்ண ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ போல ஸோ விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. அப்போ பழைய எல்லா இனி அவர் என்ன சொல்றாரு அதுதான் செய்வேன், வேற இனி நடக்காது அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வந்தவங்க இப்போ ஊழியம் செய்யறாங்க. வராதவங்க ரோட்டில் கிடக்குறாங்க. அது விட்டுடுவோம். சரி, இப்போ நீங்க வந்து 1 கொரிந்தியர் 6:20 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துறங்க. கிரயம்னா என்ன தெரியுமா? அது பழைய வார்த்தை. அது அதாவது விலைக்கு வாங்கி இருக்கிறார். அதே வசனத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகியால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை சரி, இங்க என்ன சொல்லியிருக்குன்னா உங்களை ஆண்டவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த வார்த்தை புரியுது இல்ல? ஆண்டவரே, நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன விலைக்கு வாங்கியிருக்கார். இனி அவர் என்ன சொல்லுவாரோ அதுதான் செய்வேன் சொல்லணுமா இல்லையா? அது வந்து மத்தேயு 11:28 வருத்தப்பட்ட பாரச மக்கள் எல்லாரும் என்னத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அடுத்தது என்னது தெரியாதா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சந்தேகம் இருக்கான வசனத்தை முழுசா படிச்சிருங்க. சரியா? இப்ப நமக்கு இளைப்பாறுதல் தருவார், இளைப்பாறுதல் தருவார், இளைப்பாறுதல் தருவாருன்னு ரோட்டுக்கு வெளியே நின்றுக்கிறது. எப்படி வெளியே நின்றுட்டு இளைப்பாறுதல் தருவாருன்னா உனக்கு எப்படி தர முடியும்? நீ தான் என் பாதத்தில் வந்து உட்காருன்னு சொன்னேன், நான் சொல்றத கேளுன்னு சொன்னேன், என்கிட்ட படின்னு சொன்னேன். அப்படித்தானே அந்த வசனம் இருக்கு. என்கிட்ட படிச்சு நான் இளைப்பாறுதல் தரேன். இதனால நிறைய பேர் குழம்பி போறாங்க. சரி, நீங்க குழம்பாம இருங்க. அப்ப கிரயத்துக்கு விலைக்கு வாங்கி சிலுவைன்னு சொல்றாங்க. நான் சொல்லுவேன், இயேசுநாதரை சிலுவையில் அடிச்சு கழுத்துல எல்லாம் தொங்க போட்டுட்டு போறாங்கல்ல, நிறைய பேர் போறாங்கல்ல. அது ஏதோ பெரிய காரியம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நெவர், ஒன்றும் பெருசொன்னும் கிடையாதுங்க. நீங்க உண்மையிலே இயேசுநாதர் உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களை விலைக்கு வாங்கினாரு அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொல்றதா இனி கேட்பேன். என்ன சொல்றீங்க? அவர் சொல்றதா அதான் யோவான் 14:11 ஒருத்தன் என்னட்டு அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிக்கணும். 23 என்னல் அன்பா இருந்தா வசனத்தை கடைபிடிக்கணும். இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் செய்யற ஒரு தப்பை நான் சொல்லியிருக்கேன். இயேசுநாதரோட அன்பா இருந்தா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், அவர் சொல்லுவதை கேட்கப்படாது. எப்படியும் அவர் சொல்லுவதை கேட்கப்படாதான் பாட்டு இப்படித்தானே கொண்டு போயிட்டுறாங்க. நமக்கு வருமா? நாங்களே தாத்தாக்கள் தானே, நம்ம பிள்ளைகள் நாங்க சொல்றதை கேட்க தான் விரும்புவோம். சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோமா? லே, சொல்லதை கேள், இப்படிதான் சொல்ல போறோம். சரி, அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். சுய ரத்தத்தினால விலை அதாவது இயேசுவின் சிலுவை பலின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நம்புறீங்கல்ல, இது உங்க வாழ்க்கையில பலிக்கணும்னா இதான் பாயிண்ட். இயேசுவின் சிலுவை பலியினால் வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் பலிக்கணும்னா இப்ப சொல்ற காரியத்தை செய்யணும். இதுதான் விஷயம். எல்லாருக்கும் ரத்தம்னு சொல்லிடுவோம். அதான் நான் சொன்னேன்ல, அந்த பிள்ளை கத்தோலிக்கத்தில் உள்ளது. கிறிஸ்தவ மார்க்கத்திலே இயேசுவின் ரத்தத்தை அதிகமாக தியானிக்கிற இடம் எங்க தெரியுமா? கத்தோலிக்க சபை தான். சரிதானே? அவங்க தான் சிலுவை ரத்தத்தை அதிகம் தியானிக்கிறாங்க. அங்க மாட்டின பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காம இங்க வந்திருக்கு. ஏன்? இயேசுநாதர் சொன்னது கேட்கணும்ல, அதை சொல்லி கொடுக்க குருதம் வேணும்ல. இப்ப புரியுதா நான் சொல்றது? சரி, அப்ப இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் அவருடைய சிலுவை பலியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதை புரிஞ்சிருங்க. இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்தியா ரத்தம் பாடிட்டே போயிடுறாங்க. நடக்காது. நாங்க நிறைய பார்த்துட்டோம். ஸோ சில கட்டம் புதுசா வருவாங்க, அவங்களுக்கு ஒரு செகண்ட் நடந்துரும், அடுத்த நடக்காது. சரி, இப்ப கிரயத்துக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் 1 கொரிந்தியர் 7:23 1 கொரிந்தியர் 7:23 சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு இனிமேல் குடும்பக்காரனுக்கோ சொந்தக்காரனுக்கோ சொக்காரனுக்கோ பழைய மார்க்கங்களுக்கோ நீ அடிமைப்படக்கூடாது. புரியுதா? வார்த்தை புரியுதா? உனக்கு உயிர் தந்த ஆளுக்கு தான் நீ அடிமை, நீ உன்னை விலைக்கு வாங்கினவருக்கு தான் நீ அடிமை. சில காலத்தில் நாங்கள் பார்த்துருப்போம், பொம்பளையில் சொல்லுவா, அது கூட்டத்துக்கு வாங்கம்மா, அது வந்தா என் புருஷன் அனுமதிக்க மாட்டார். ஏன்? புருஷனுக்கு கட்டி கொடுத்தாச்சு. ஓ, அப்போ புருஷனுக்கு கட்டி கொடுத்தாச்சு, அவனுக்கு இவ அடிமை, அதை மீற மாட்டேன் பிடிவாதமாக இருக்கா. ஒரு புருஷனுக்கு கொடுக்குற மகிமையை இந்த பொம்பளை ஆண்டவருக்கு கொடுப்பாளா? அவன் கட்டி வச்சிருக்கான், ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டான், செத்து போவான்னு சொல்லிட்டு ஓடி வேற போயிட்டான், ஆண்டவர்லேயே அவனுக்கு சுகத்தை தந்தது. நாங்கள் இப்படி தான் போடுவோம். என்ன சொல்ற? புருஷனுக்கு கீழ்ப்படி ஆண்டான் நாங்கள் சொல்லலை, அதோட மேல ஒருத்தர் செஞ்சார்ல, அவருக்கு என்ன மரியாதை கொடுக்க போறா? இப்படித்தான் அவங்கள விசுவாசி ஆக்கணும். புருஷனை தூரப்பட சொல்லலை. சரி, எதுக்கு சொல்லுகிறோம்? இப்படி சாக்கு போக்கெல்லாம் நிறைய சொல்லிடுவா ஆளுவ. ஆனா இயேசுநாதருக்கு கீழ்ப்படியணுமேங்கிற உணர்வு கிடையாது இல்ல, அப்படித்தானே? சாக்கு போக்கில் சுத்துறாங்க. சரி, நமக்கு அந்த உணர்வு. அப்ப மனுஷனுக்கு அடிமை ஆகாத, யாருக்கும் சரிதான், யாருக்கும் அடிமை முடியாது. கர்த்தருக்குள் புருஷருக்கு கீழ்ப்படிங்களா, அப்படிதான் அந்த வார்த்தை இருக்கும்.
கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு அந்த பக்கம் கீழ்ப்படிய நாங்க சொல்ல மாட்டோம். பாடியில வச்சுக்கிட்டு இருந்து அவன் அழுதுகிட்டு இருப்பான் பக்கத்துல, நாங்க என்ன செய்வோம்? நல்ல இல்லையா? அதனாலதான் கர்த்தருக்கு உள் கீழ்ப்படி, கர்த்தருக்கு வெளியே கீழ்ப்படிய சொல்லல. ஒரு விசுவாசி கர்த்தருக்கு வெளியே ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு இந்த வேதம் சொல்லவே இல்லை. முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு உட்பட்டு புருஷனுக்கு கீழ்ப்படி, அதான் நாங்க படிப்பிக்கிற பிரமாணம். சரி, இப்ப ஒரு விஷயத்துக்கு வருவோம். அப்ப மனுஷனுக்கு இனி அடிமை ஆகாத, ஊர் வழக்கத்துக்கு அடிமை ஆகாத, பழைய பாரம்பரியத்துக்கு அடிமை ஆகாத, உன்னை விடுவிக்க முடியாத பலனற்ற வழிபாடுகளுக்கு என்ன செய்யாத இனி நீ. அப்ப அடிமை ஆனா என்ன அர்த்தம்? இயேசுவை பரியாசம் பண்ணதான் அர்த்தம். நான் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கேன், நீ அங்க நின்றுட்டு நான் வரமாட்டேன், நான் அங்கே நிப்பேன்னா இது ஆண்டவர் பரியாசம் பண்ணுதானா? சொல்லுங்க. நீங்க அவர் வாங்கி இருந்தா நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுங்க. கீழ்ப்படிஞ்சாதான் சரி, இல்லைன்னா அவரை பரியாசம் பண்றீங்கன்னு அர்த்தம். இதனாலதான் அநேகர் இந்த சிலுவை பலியினால உண்டாகிற நன்மைகளை பெற முடியாம போறாங்க. புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? சோ அப்ப ஆண்டவருக்கு முழுமையாய் நீங்கள் அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த சபையிட ஒன்று சொல்றேன்ல, இந்த சபையை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் தமது சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து எச்சரிக்கையாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப ஒவ்வொரு நபரையும் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே என்ன செய்யறார்? விலை கொடுத்து வாங்குறார். நம்பர் 1. ரெண்டாவது நீங்க கவனிக்கணும். ரெண்டாவது, சபை இந்த மாதிரி சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவங்க தான் சபை. சபைன்னா யாருங்க? சும்மா போய் 10 பேர் கூடணும்னு அதுக்கு பேர் சபை கிடையாது. இந்த மாதிரி இயேசு தம்முடைய ரத்தத்தினால விலைக்கு வாங்கி கொண்டு வந்திருப்பார்ல, கொண்டு வந்து கூட்டமா வச்சிருப்பார்ல, அதுக்கு பேர் தான் சபை. இல்லையா? அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் சபையார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப அநேகர் சிலுவை ரத்தம்லாம் நம்புறாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த பழைய விஷயம் இருக்குல்ல, தேவ சித்தம் அல்லாத விஷயம், பயனற்ற விஷயம் அல்லது பாவமான விஷயம், இதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இப்ப புரியுதா நான் சொல்றது? அங்கேயே நின்றுக்குவாங்க, இங்கே ரத்தம் சரியா கிடைக்காது, பலன் அடைய முடியாது. அப்ப அதுல இருந்து விடுதலை அடையணும்னு சொல்றாரு. அது பாரம்பரியமா இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் எத்தனையோ இருக்கு. அதுல இருந்து ஒரு விடுதலை. சரி, அது வேண்டாம், அது வேஸ்ட், அது பலன் இல்லை, எத்தனையோ வருஷம் நாங்க பார்த்தது, இதுதான் சரியான என்ன செய்யணும்? அதுல இருந்து வெளியே நீங்கள் தேவனுக்கு அடிமைகளான, அல்ல இனி பரலோக தேவனுக்கு அடிமை அல்லது இயேசுக்கு அடிமை, அவர் சொல்றதுதான் செய்வோம், அவர் காட்டின வழியில தான் நடப்போம். அதான் இயேசுக்கு சீசர் ஆகுது. இப்ப புரியுதுல்ல? இயேசுக்கு சீசர் ஆக்குதல்ங்கிறது இங்கதான் வருது. ஸோ இந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டதா என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கூட்டத்துக்கு வாரம் பாஸ்டர், அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன், அப்படி சுத்திக்கிட்டே தான் நடப்பேன்னு சொன்ன முடியாதுங்க. நீங்க இயேசுவுக்கு அடிமை ஆனீர்களா? எனக்கு அடிமையாக, எனக்கு சீசனாக நான் உங்களை சொல்லலை. இயேசுவுக்கு நீங்கள் சீசத்துவத்தின் அனுபவத்திலே வந்தீர்களாங்கிற சிந்திக்கணும். நீங்கள் யோவான் 15:19 இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்வார், நீர் பிதாவே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து 15:19 நீங்கள் உலகத்தாரா இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்தபடினாலும் உலகம் பகைத்தது. கவனிக்கிறீங்களா? அப்ப இயேசுவின் சீசன்னா யாருன்னு கேட்டா, சீசன்னா யாருன்னு கேட்டா, நாம் உலகத்திலிருந்து, பழைய பாரம்பரியங்களிலிருந்து, பழைய நம்பிக்கைகளிலிருந்து என்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிற மனிதர்கள். இப்ப சரியா விலைக்கு, அதான் உலகத்திலேருந்தே தெரிஞ்சிடும், உலகத்திட்டே விலைக்கு வாங்கிட்டேன், இனி உலகத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் இல்லை உயிர் கொடுத்தேன், நான் தான் எல்லாம் பொறுப்பு. அதான் என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது, எனக்கு பின் செல்லுது, அவையில தான் எனக்கு தெரியும், அவையில என் கையில வைத்திருக்கிறேன், ஒரு தினம் பறிச்சுக்கிட முடியாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று சொல்லி யோவான் 10:27-28 படிக்கிறோம். சரிதானே? இப்போ உலகத்திலிருந்து நம்மை விடுவித்தாரா? அடுத்த கேள்விக்கு வரணும். வசனத்துல சொன்னா நான் உலகத்திலிருந்து வாங்கிட்டேன். நீங்க யோவான் 17:9-6 இயேசு சொல்வார், அவர்கள் நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். யாரு? உலகத்திலிருந்து விலைக்கு வாங்கினாங்கல்ல, பாரம்பரியத்திலிருந்து விலைக்கு வாங்கினாங்கல்ல, பழைய அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்கல்ல, அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா புரிஞ்சிருங்க. அது வரைக்கும் இந்த அந்தஸ்து வராது. இயேசுன்னு சொல்லுவீங்க, ரத்தம்னு சொல்லுவீங்க, சிலுவைன்னு சொல்லுவீங்க, இயேசு என்ன செஞ்சாலும் நெவர். நீ அங்கே இருந்துங்க வந்தியா? வேலையை விட்டு, ஆமா வேலை வரல,
நீ வெளியே ரோட்ல நின்றுட்டு அதை இதே சொல்லிட்டு இருக்கிற. இயேசுக்கு கையில வரல, அவருக்கு சீசத்துவத்துல வரல, உனக்கு தெரியாதுன்னு ஆயிடும். அதனால தான் நீங்க கீழே 9 அந்த 17:9 நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள். மீண்டும் அந்த வார்த்தை வருது. ரோட்டில் கிடந்து இயேசு இயேசுன்னு கூப்பிடுறவனுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. வேலைக்கு வெளியே நின்றுட்டு இல்லை, நான் உலகத்திலேருந்து தெரிஞ்சு என்கிட்ட வந்தாங்கல்ல, என் கஸ்டடியில் பொறுப்பில் வந்து அவங்களுக்கு தானே இப்போ நான் பொறுப்பெடுக்க முடியும், வேற உள்ள ஆளுக்கு பொறுப்பெடுக்க முடியாதுல்ல. புரியுதா நான் சொல்றது? நான் வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறார். லூக்கா 6:48 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாது இருக்கிறது என்ன? ஏசுநாதர் கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றார், நான் சொல்ற மாதிரி செஞ்சா அவன் கண்மலையில் மேல் வீட்டு கட்டுனா புத்தி உள்ளவன், காத்தடிக்கும், மழை பெய்யும், போராட்டங்கள் வரும், சோதனை வரும், அது விழாது. ஏன் விழாது? கண்மலை, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல அஸ்திபாரம் போட்டு. இனி ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க, இயேசு ரத்தம்லாம் சொல்லுவாங்க, அவங்க இயேசு சொன்ன மாதிரி நடக்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? மணலின் மேல் அஸ்திபாரம் போட்ட புத்தியற்ற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அவன் வீடு பெருசா கட்டிடுவான், பலமா கட்டிடுவான், மழை அடிச்சு காத்து அடிச்சு எல்லாம் போச்சு. அப்ப இயேசு சொன்ன என் வார்த்தை நான் சொன்ன என் வசனத்தின்படி செய்கிறவன் தான் புத்தி உள்ளவன் அங்கே சொல்லுவார். அப்போ நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? எல்லாரும் கிறிஸ்தவங்க, ரொம்ப காலம் சிலுவை எல்லாம் சொல்லிக்கிட்டோம், ரத்தம் எல்லாம் சொல்லிக்கிட்டோம். இந்த எல்லைக்குள்ள விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நாங்க இனி இயேசுக்கு தான் சொந்தம், அவர் சொன்னதான் செய்வோம், அவருக்கு பின்னால தான் போவோங்கிற ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு நீங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் இயேசுவை பரியாசம் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிதானே? ஒரு பக்கம் அவர் தான் அப்பா, டேடி, மம்மி, ரத்தம் சிந்து நீர்லாம் பாட்டுலாம் பாடுறீங்க, மறுபக்கம் அதெல்லாம் இருக்கட்டு, ஆனால் நான் இங்கே தான் நிற்பேன், அங்கே வரமாட்டேன். எப்படிங்க? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியணும். அது உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில உள்ள உறவு. எனக்கு ஆவியானவர் இந்த செய்தியை தந்ததுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன், அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் பெரிய பக்திமான். எப்படி? நான் பெரிய பக்திமான், நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், ரொம்ப வைராக்கியமாய் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன்னு அவன் ரொம்ப சபையிலெல்லாம் நொறுக்கி அப்படி ஓடிக்கிட்டு இருந்தான்னு அந்த பகுதி சொல்லுது. அந்த 9ஆம் அதிகாரம் 1:1 நீங்கள் படித்தா அவன் சீறி போயிட்டே இருந்தான். எதுக்கு போனானா? கடவுளுக்கு சேவை செய்ய போனானா? எதுக்கு போனானா? கடவுளுக்கு சேவை செய்ய. இப்படித்தான் ஒரு மறு வைராக்கியத்தில் நான் அதை செய்வேன், நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன், எதையோ செஞ்சுக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டாங்க, அவருக்கு பின்னால நடக்க மாட்டாங்க. ஆனா நாங்க ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ செய்யறோம்னு முறுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்ப நீ தான் ஆண்டவர் சொல்ற செய்ய மாட்டியே, அவன் சொல்றது கீழ்ப்படிய மாட்டேன். அவரு விலைக்கு வாங்கியிருக்கேன்னா அவருக்கு கையில போய் அவருக்கு பொறுப்பில் நீ உட்கார மாட்ட, நீ என்ன முறுக்கிற, இப்படி எல்லாம் நாங்க கேட்போம். சரி, அப்ப இந்த மனுஷன் அப்படிதான், அப்படி போறான். போற வழியில ஆண்டவர் குறுக்கிட்டு அவன் கண்ணை குருடாக்கி தரையில போட்டார். இப்பதான் கேட்கிறான், நீர் யாரு? இயேசு. நீ என்ன துன்பப்படுத்துற? அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறான், நான் என்ன செய்ய? இப்பதான் கேட்கிறான், இதுவரை கேட்கல. ஏன்னா நம்ம பாரம்பரியம் பெருசு, நம்ம மார்க்கம் பெருசு, நம்முடைய நினைவு அப்படி இல்லையா? இப்ப கண்ணு குருடான பிறகு இது என்ன கதையா இருக்கு, நான் என்ன செய்யணும்? அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்வி வரும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லல, அது இன்னொரு செய்தி நான் லேசா டச் பண்றேன். நீ இன்னது செய்யணும்னு விளக்கமா சொல்லல, நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே, எந்த சபையை அழிக்க போனியோ அங்கதான் போ, நீ ஊருக்குள்ள போ. முதல்ல அப்படி சொல்லல, நீ போற இடத்துக்கு போ, நீ எங்க போனோன்னு வந்தியோ அங்க போ அப்படின்னு. இவன் எங்க போறான்? தமஸ்கு நேர் தெரு யூதாங்கிறவன்ட்ட வீட்டுல போய் ஜோம் பண்றான். சாப்பிடல, கண்ணு குருடான ஒரு சாப்பிடக்கு எப்படி வரும்? அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அங்க அனனியான்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கு. அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் பேசாரு, அனனியாவே இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கான், அவன் தான். இவன் சொல்றான், இவன் தான் எங்க சபையை அழிக்க வந்தவன். கப்பாயில பயப்படாத, உங்க சபையை அழிக்க வந்த உண்மைதான், நான் இப்ப கண்ணை பிடிக்கிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? கண்ணை பிடிக்க போட்டேன். இவன் மற்றவனுக்கு வீட்டில் இருக்கிறான், அட்ரஸ் எல்லாம் சொல்லியாச்சு. நீ போய் அவனுக்கு அழைப்ப எங்க சொல்றாருன்னா அனனியாட்ட சொல்ற, பவுல்கிட்ட சொல்லல, அவன்கிட்ட சொல்ல. நீ அங்க போடா, நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஏற்பாடு பண்றேன், நீ போட்டு எடுத்துப்போ சொல்லப்படும். இவன்கிட்ட சொன்னார், அந்த வீட்டுக்கு போ, அட்ரஸ்ல போய் தேடு. அவனை போய் நீ தலையில கை வச்சா கண்ணு திறக்கும், பரிசுத்தாவியெல்லாம் கிடைக்கும், அவனை ஊழியத்துக்கு எடுத்திருக்கேன், இந்த போலவே நீ செய், அதுக்கு பிறகு உள்ளது நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அது அடுத்த ஒரு செய்தி. அதாவது அந்த செய்தி இப்படி இருக்கு, நாம் எப்போது தேவனுடைய ஆவியினால் முத்திரை போடப்படுகிற, தேவனுடைய ஆவியின் அங்கீகாரம் பெறுகிற எல்லைக்கு வர்றோமோ அதுக்கப்புறம் தான் அவர் நம்ம கிட்ட பேச முடியும். இப்ப புரியுதா? அதாவது ஏன் பவுல்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கலாம்ல, ஏன் சொல்லலைன்னு கேட்டா, நோ சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். போ,
வச்சு அங்க வேற ஆள் வச்சிருக்கேன். யாரை வச்சிருக்கேன்? என்னுடைய ஆவியை பெற்றவர்களை வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆவியின் அங்கீகாரம் பெற்றவர்களை வச்சிருக்கேன். என்னுடைய ஆவியினால நடத்தப்படுறவர்களை வச்சிருக்கிறேன். அவங்க மூலம் தான் அவனுக்கு பேசுவேன். இப்ப புரியுதா? தேவ ஆவி அங்க இருக்கு. அந்த ஆவி அது மூலம் அவன்கிட்ட பேசி உனக்கு வேண்டிய செய்தியை நான் சொல்லுவேன். இப்படிதான் ஏற்பாடு. சோ அது தேவ சித்தம் செய்யற ஒரு அடிப்படை. இப்ப என்ன புரிகிறோம்? ஒன்று, ஆண்டவருடைய அழைப்பின் எல்லைக்குள் அல்லது அவருடைய பலத்த கரத்துக்குள் ஒரு வசனம் இருக்கு பேதுருல, அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு சொல்லுதில்ல. அப்ப அவருடைய பலத்த கரத்துக்குள் நான் வரமாட்டேன், அடங்கி இருக்க மாட்டேன், பழைய நிலையிலிருந்து நான் மீண்டு வரமாட்டேன்னு சொன்னா அவர் எப்படிங்க அவர் நமக்கு நன்மை செய்ய முடியாது? அது 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே அவர் உங்களை 1 பேதுரு 5:6 வசனத்தை நீங்க பாத்துருங்க. 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அப்ப என்ன புரிஞ்சுங்க? தேவனுடைய கருத்துல வரணுமா வேண்டாமா? அடங்கி இருக்கணுமா வேண்டாமா? நீங்க ரோட்ல நின்றுட்டு என்ன உயர்த்தும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு அதை செய்யணும்னா வீட்டுக்குள்ள வாடா. இங்க நீ அங்க ரோட்ல நின்றுட்டு சத்தம் போடுற, எனக்கு வீட்டுக்கு வா, ஏன் எல்லைக்குள்ள வா, அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே. அப்ப தேவ ஆவிய பிறகு அந்த பவுல்கிட்ட பேசினார். பவுலுக்குள்ள பரிசுத்தாய் வந்தார், அதுக்கு பிறகு பேசினார். அந்த வசனம் இருக்கு, உன்னை சுய ஜனத்தினாரத்தில் அந்நிய ஜனத்தினாரத்தை விடுதலையாக்கி என்னை பெற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் அடையும்படியாக, அதாவது இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திருப்பும்படி நான் உன்னை அனுப்புகிறேன். எப்ப பேசினார் தெரியுமா? இப்ப அவருடைய பலத்த கரத்துக்குள்ள வந்த பிறகு. இப்ப புரியுதா? இது ஒரு லைன் அப். சோ இந்த நேரம் நீங்க புரிய வேண்டியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். அதனாலே நான் மற்றதை விட்டு அவருடைய பலத்த கரத்துக்குள் வரணும். வந்தாதான் அவருடைய தூய ஆவியின் அனுபவத்தை தந்து என்னை அங்கீகரிக்க முடியும். அந்த அங்கீகாரம் வந்த பிறகுதான் அவர் நமக்குரிய காரியத்தை கருத முடியும். புரியுதா சொல்றது? ஏன் நம்ம புறப்படுக்கலன்னா, நீ தான் இந்த எல்லைக்குள்ள வரலையே. அது ரோமர் 8:14 சொன்ன மாதிரி, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த எல்லைக்குள்ள வராதவங்களுக்கு நான் எப்படி பொறுப்பெடுக்கிறது? ஸோ இந்த ப்ராசஸை தான் நாங்கள் சபையாய் செய்கிறோம். சரியா? இதில் கொண்டு உள்ள விட்டுருவோம். அப்புறம் நீங்க ஆச்சு, உங்க ஆண்டவர் ஆச்சு. என்ன சொல்றீங்க? அப்ப இயேசுவின் ரத்தத்தை நம்பினாலும் சிலுவையை நம்பினாலும் நீங்கள் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு பழைய விஷயத்தை விட்டு வெளியே வராமல் இருந்தால், பழசை விட்டு வெளியே வராமல் இருந்தால், முழுமையாய் ஆண்டவருடைய பரத்த கருத்துக்குள் வராமல் இருந்தால், அவர் சரி என்கிட்ட வந்தியா, உனக்கு நான் முத்திரை போடுறேன், அடையாளம் போடுறேன், ஆவி அனுப்புறேன், அந்த முத்திரை போடாம இருந்தா உங்களுக்கு அவர் ரொம்ப பொறுப்பெடுப்பு எடுக்க முடியாது, அவர் உயர்த்த முடியாது, தொடர்ந்து உங்களுக்கு உங்க காரியத்தை குறித்து அவர் பேசவும் முடியாது. இப்ப புரியுதா நான் சொல்றது? இந்த தேவ சித்தம்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த வெளில வந்த பிறகுதான் வரும் என்பதை அறியணும். அது வரை இருட்டில் நடந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப புரிஞ்சது இல்லையா? சரி. அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமைப்படுத்தணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகவே தேவனுக்கு அடிமைகளாக இருந்து தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அரங்கி இருக்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், இனி அவருடைய ஆவியினால் முத்திரையாக்கு போடப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், இனி அவருடைய சித்தம் மாத்திரம் பரிபூர்ணமா நீங்க செய்யணும். இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.